இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். நேற்றைய தினத்தினுடைய தொடர்ச்சியை நாம் தியானிப்போம். முதல் நாள் நாம் அழகாக நெகேமியாவின் புத்தகத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் குறைவில்லாமல் நடத்தி வந்த பாதைகளையும், கானா ஒரு கல்யாணத்திலே குறைவுபட்ட இடத்துல கர்த்தர் எவ்வளவாய் அற்புதம் செய்தார். அந்த அற்புதத்தின் நிமித்தம் அவருடைய சீஷர்கள் அவர் மீது வைத்த அந்த விசுவாசம், அந்த அற்புதத்திலே கானா ஒரு கல்யாண வீட்டில் இயேசுவினிடமும் இயேசுவின் தாயிடமும் அந்த கால் கழுவக்கூடிய அந்த தொட்டியிலே தண்ணீரை முன்று நிரப்பின அந்த மனிதர்களிடமும் நாம் கற்றுக்கொண்ட சில காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. எவ்வளவு அழகாக நேர்த்தியாக செய்கிற நல்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். தொடர்ந்து அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் புத்தகம் 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்னியாய் இருக்கும், கர்த்தரை தேடலுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும். வாழ்க்கையில் என் சத்தத்தை கேட்கிற தேவஜனமே, வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியை குறைவுபட்ட நிலையோடு கூட நாம் கடந்து செல்லுகிறோம். இதற்கு முந்தின வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. இப்படி ஒரு இளைய குமாரனுடைய சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வாசிங்களேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறேன். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசையை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கினான். ரெண்டு விஷயத்தை இதில் ரொம்ப அழகாக வேதம் நமக்கு நேர்த்தியாக சொல்லுகிறது. அவன் தன் தகப்பனிட்டிருந்து எல்லா பங்குகளையும் வாங்கிட்டு வந்தோடனே அவன் எல்லாவற்றையும் ஆடம்பரமாக இருந்து செலவழித்திடுறான். தேசத்தில் பஞ்சம் வரும்போது தான் குறைவு வருகிறது. அவன் எல்லாவற்றையும் செலவழித்து தேசத்தில் பஞ்சம் வருகிறது. பஞ்சம் வந்தோடனே வாழ்க்கையில் குறைவு வந்துருச்சு. இந்த இளையகுமாரன் அவன் வாழ்க்கையில் குறைவு உடனே வந்திருக்குமா? அவன் தகப்பன் நல்ல வசதி வாய்ப்பு நிறைந்த தகப்பன். பிள்ளைக்கு ஒரு குறை, சொத்தை பிரித்து கொடுத்து எல்லாவற்றையும் ஏமாந்து விட்டான், எல்லாவற்றையும் இழந்து விட்டான். அவன் வாழ்க்கையில் ஒரு குறை. அவன் வாழ்க்கையில் இருக்கிற குறை எப்படி வந்தது? அவன் செலவழித்தது நிமித்தமும் வந்தது, தேசத்தில் பஞ்சம் உண்டானது நிமித்தமும் வந்தது. அவன் மிகவும் பாதிக்கப்படுகிறான். தகப்பன் மனமரங்கவில்லை. தகப்பன் உடனே போய் இளையகுமாரனை கட்டி அணைக்கலை, போய் உதவி செய்யலை. சாப்பாட்டுக்கு உதவி செய்வோம், அவனுக்கு ஏதாவது நமக்கு தயவு பாராட்டுவோன்னு சொல்லி தகப்பன் இளையகுமாரன் மீது மனம் இலகவில்லை. தன் ஸ்தானத்தில் தகப்பன் இருக்கிறான். இங்கே இளையகுமாரனும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், தகப்பனிடத்திலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் இளையகுமாரனுக்கு ஏன் குறை? நம்முடைய வாழ்க்கையிலும் ஏன் குறை? தகப்பன் தேசத்தில் செல்வச்சீமான், செழிப்பானவன், தேடி விசாரிக்கணும்னு நினைத்தால் விசாரித்திருக்கலாம். ஒருவேளை பிரசங்கில வாசிக்கிறோம், ஐஸ்வர்யவானுக்கு விரோதமாக நீ பேசிடாத, ஆகாயத்து பறவைகள் போய் அவன்கிட்ட போய் எல்லாம் சொல்லிடும் அப்படின்றார். பிள்ளை அந்த இடத்துல அந்த சூழலில் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கும்போது ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு தகப்பனுடைய நிலை எப்படி இருக்கும்? கேள்விப்பட்டிருப்பான். தகப்பன் அப்படியே இருக்கிறாரு. அங்கே இளையகுமாரன் எல்லாவற்றையும் செலவழிக்கிறான். தேசத்தில் பஞ்சம் உண்டாகுது, கொடிய பஞ்சமா. அழகாக அதில் அப்படி தான் வாசிக்கிறோம். 14ஆம் வசனத்தில், அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கிட்டான். சரி, வாழ்க்கையில் குறை வந்துருச்சு. திருந்திட்டான் அவன்? இன்னும் திருந்தலை. தகப்பன் இருக்கிறாரு, வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஏமாந்துட்டோம், எல்லாம் செலவழிச்சிட்டோம், எல்லாமே போயிருச்சு. நம்ம தகப்பன்கிட்ட போய் மனம் திரும்பிடுவோமே, நம்ம வாழ்க்கையில் மனம் திரும்பி ஜீவிப்போம் என்பது அந்த எண்ணத்துக்கு அவன் வரல. மனம் திரும்புகிற எண்ணத்துக்கு வரல. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் குறைவுபட தொடங்கினோன்னே வேறு வகையில் அந்த குறைகளை சரி செய்வதற்கு முற்படுவோம். வாழ்க்கையில் செலவழிச்சோன்னா அவன் என்ன நினச்சிருப்பான்? தேசத்தின் குடிமக்கள்கிட்ட அவன் உதவிகளை நாடி இருக்கலாம், சில காரியங்களை செஞ்சுருக்கலாம். கொடிய பஞ்சம் வந்ததுனால தான் அவனுக்கு குறைன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். குறை வந்தோடனே அவன் மறுபடியும் அவன் 15ஆம் வசனத்தில், அந்த தேசத்தின் குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். செல்வச்சீமானுடைய பிள்ளை குறைவுபட தொடங்கிட்டான், எல்லாவற்றையும் செலவழிச்சிட்டான். அப்பையும் உணரல, தேசத்தில் பஞ்சம் வந்தது அப்பையும் உணரல, இன்னும் சுயத்தையே நம்புகிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நான் சாதிச்சிருவேன், என்னால் முடியும், நான் இதை செஞ்சிருவேன். தகப்பன்ட்டு அப்படி தானே சொல்லி சொத்தை பிரிச்சுக்கிட்டான். நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன், நான் எல்லாம் பண்ணிடுவேன், எனக்கு தெரியாதா? இங்கே நம்மளும் வீரவசனம் பேசுறதுக்கு நல்லாயிருக்கும். வேத நியமத்தின்படி வாழாத பட்சத்தில் வாழ்க்கையில் குறை தான். இங்கே ஆண்டவரும் அவனுக்கு உதவி செய்யலை, தகப்பனும் உதவி செய்யலை. அவங்க ஸ்டாண்டில் சரியாக இருக்கிறாங்க. இங்கே நம்முடைய வாழ்க்கையில் கூட கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே.
சில நேரங்களில் குறைவுபடுகிறது ஆண்டவருக்கு தெரியுமா? நல்லா தெரியும். ஆனால் ஆண்டவர் உன் குறைகளை நிவர்த்தி செய்கிறதற்கு போதுமானவரிலும் அதிகமானவராக இருக்கிறார். ஆனால் இளையகுமாரன் பன்றி மேய்க்கும் போதும் தகப்பன்ட்ட வரணுன்ற எண்ணம் அவனுக்கு இல்லை. அவனுக்கு அந்த எண்ணமே வரல. வாழ்க்கையில் குறை தான். கத்தரை தேடணும், கத்தரை சார்ந்திருக்கணும், ஆண்டவர் சொல்லுகிறபடி காத்திருக்கணும், ஆண்டவர் விரும்புகிறபடி ஜீவிதத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். என் வாலிபர்கள் என்னோடு கூட இருக்கிறபடினால எல்லாருக்கும் நான் பொதுவாக சொல்லும்போது, ஜெபம் பண்ணுங்கடா. வேலையில் உயர்வாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், சில ஃபினான்ஸுடைய சில சம்மந்தப்பட்ட சில காரியங்களாக இருக்கலாம். எந்த விதத்துலையும் குறைவுபட்டிருந்தாலும் நான் ஒன்று சொல்லுவேன். அவங்கள சில உபவாச ஜெபத்துக்குள்ள சில ஜெபத்துக்குள்ள நடத்தும்போது அவர்கள் அதில் ஜெயம் பெற்றதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கேட்பேன், நீ ஜெபித்ததுனால உனக்கு அற்புதம் நடந்துச்சா, இல்லை நீ மனம் திரும்புனதுனால அற்புதம் நடந்துச்சான்னு கேட்பேன். அவங்க ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காமல் என்னோட இருக்கக்கூடிய சகோதரர்கள்ட்ட நான் அநேகர்கிட்ட கேட்டிருக்கேன். அநேகருடைய பதில் தான் இருக்கும். அடுத்த நொடியே சொல்லுவாங்க, அண்ணே அந்த ஜெப காலங்களில் நான் மனம் திரும்பினேன். நிறைய எசப்பேன்ட்ட உணர்த்தினாங்க, நிறைய நான் மனம் திரும்பினேன், அற்புதம் நடந்துச்சு. இன்றைக்கி இந்த இளையகுமாரன் பாருங்களேன், அவன் எல்லாவற்றையும் செலவழித்த போதும் மனம் திரும்பலை. பஞ்சம் தேசத்தில் வந்துருச்சு, அப்பையும் மனம் திரும்பலை. தகப்பன் செழிப்பாக தான் இருக்கிறார், தகப்பன் ஆசீர்வதிக்க துடிக்கிறார், அவனை அள்ளி அணைக்க துடிக்கிறார். தகப்பட்டம் போகணுன்ற எண்ணம் இல்லை, நான் என்ற அந்த கர்வம், நான் எண்ணக்கூடிய அந்த ஆணவம் இளையகுமாரன் அழித்தது. மறுபடியும் அந்த பஞ்சம் வந்தாலும் தேசத்தின் குடியானவன் ஒருத்தன்ட்ட போய் விட்டுறான், அவன் பன்னிமைக்கு அனுப்புகிறான். அப்பையும் அவன் மனம் திரும்பலை. எப்போ தெரியுமா மனம் திரும்புகிறான்? 16ஆம் வசனத்தில், அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். அவன் தகப்பனுடைய வேலைக்காரர், அவங்க தகப்பன் எவ்வளவு நல்ல ஆவிக்குரிய மனிதனாக இருந்திருக்கணும் வேண்டும். யோசிச்சு பாருங்களேன். வேலைக்காரர்களுக்கு பூர்த்தியாய் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற நல்ல எஜமானன் அவன் தகப்பன். வேலைக்காரர்களை பூர்த்தியாய் நடத்துகிற நல்ல எஜமானன் அவனுடைய தகப்பன். அந்த தகப்பன்ட்ட நான் ஓடி போயிடணுன்ற என்ன அவனுக்கு வந்தது? எப்போ பன்றி தின்ற தவிட்டை தின்னாவது நான் சமாளிச்சினேன். நிறைய நேரங்களில் நம்முடைய கஷ்டம் வெளியிலேயே தெரியக்கூடாது, எல்லாத்தையும் மறைச்சிரும். ஊருக்கு மறைச்சிருவோம், உறவுக்கு மறைச்சிருவோம், சபைக்கு மறைச்சிருவோம், ஊழியக்காரங்களுக்கு மறைச்சிருவோம். எல்லாத்தையும் மறைச்சி நம்மளை பகட்டாக வெளியில் காண்பிப்போம். கடனை வாங்கி அதை பண்ணி இதை பண்ணி நம்மளை பகட்டாக காண்பிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம். இளையகுமாரன் சுபாவம், அவன் தான் வருத்தத்தையோ கஷ்டத்தையோ வெளியில் காண்பிக்கவே கூடாது, தகப்பனுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ரொம்ப இருந்தார். ஆண்டவருக்கு எல்லாம் நல்லா தெரியும். நம் நிலையை ஒற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. நான் இப்படி தான் ஆண்டவரே, ஐ எம் நத்திங். அவன் புத்தி தெளியுது. பண்ணி தவிடு கூட கிடைக்க மாட்டேங்குப்பா. ஆனால் என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரங்க அங்கே பூர்த்தியாக இருக்கிறாங்க. இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளே, தேவ சமூகத்துக்கு வந்து எத்தனையோ பேரை கர்த்தர் பூர்த்தியாய் நடத்துகிறார். நல்ல எஜமானாய் ஊழியக்காரர்களே, அநேக ஊழியர்களை கர்த்தர் பூர்த்தியாய் நடத்துகிறார். நம்மளால் ஏன் நடத்தப்பட முடியல? கர்த்தர் ஏன் நம்மளை நடத்த மாட்டுக்கார்? எங்கேயோ புத்தி தெளிகிறதுக்கு தவறிவிட்டோமோ? எங்கேயோ தவிட்டின் மீது ஆசை வைத்திருக்கிறோமோ? எங்கேயோ பன்றிகள் புலருகிற அந்த அனுபவங்களை வாஞ்சிக்கிறோமோ? பன்றிகளோடு இருக்கக்கூடிய அந்த சுபாவத்திற்கு நாம் மிகவும் ஆசைப்படுகிறோமோ? அது ஒன்று பேதுருவிலையும் வாசிக்கிறோம். ஆண்டவரும் சொல்லுகிறார் அந்த பன்றியின் உவமைகளை சொல்லி. பன்றியின் அனுபவம் ரொம்ப மோசமானது. பின்மாற்றத்தை குறிக்கிறது, உலக சிநேகத்தை குறிக்கிறது. வானத்தை பன்னியால பார்க்க முடியாது. பூமிக்குரிய அனுபவங்களை நாடுகிறது. இளையகுமாரனுடைய நாட்டங்கள் எல்லாம் பூமிக்குரிய அனுபவங்களை குறித்து இருந்தது. நான் எச்சரிக்கிறேன், தேவ சபையே, கர்த்தருடைய ஜனமே, நான் எச்சரிப்போடு சொல்லுகிறேன். பூமிக்கு அடுத்த காரியங்கள் அல்ல, மேலானவைகளை நாட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இளையகுமாரனுக்கு புத்தி தெளிந்தது. எப்ப தெளிந்தது? பஞ்சம் வரும்போது தெரியல, அவனுக்கு குறைவுபடும் போது தெரியல, அவனுடைய வாழ்க்கையில பன்றிகளை மேய்க்கிற அனுபவங்கள் வரும்போது அவனுக்கு புத்தி தெரியல, அவன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் செலவழித்து போடுகிறான், அப்பையும் புத்தி தெரியல. பன்றியின் தவிட்டை திங்க ஆசையாயிருந்தான், அதை விளக்கும் போது புத்தி தெளிந்தான். ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஆசைப்படுறது கிடைக்கல அப்படின்னும் போது புத்தி தெளிதா? இளையகுமாரன் அனுபவம். எச்சரிக்கிறேன் தேவஜனமே, தகப்பன், நான் ஏற்கனவே சொன்னதுதான், தகப்பன் செல்வச்சிமான் எல்லாம் இருக்கு. அவர் ஸ்டாண்டில் இருக்கிறார். தெளிஞ்சு வரட்டு. ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டுகிட்ட எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு.
பூமி வந்து நிறைவும் கர்த்தருடையது. மேன்மை அவர் கையில் இருக்கு, கனம் அவருடைய கையில் இருக்கிறது, ஆஸ்தி, உயர்வு, மேன்மை எல்லாம் அவருடைய கையில் இருக்கிறது. எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் அவருக்கு எளிதான காரியம். புழுதியிலிருந்து எடுத்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைப்பதற்கு அவருக்கு எளிதான காரியம். எல்லாம் தகப்பனாகிய தேவனிடத்தில் எல்லாம் இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் புத்தி தெளிய வேண்டும். எங்கேயோ நாம் தவற விட்டு விட்டோம். நம்முடைய ஆவிக்குரிய மேன்மையை தகப்பனிடத்தில் திரும்பி விடுவோம். வாழ்க்கையில் இது இல்லை அது இல்லைன்னு புலம்புறதை விட்டுவிட்டு அதை எப்படியாவது சபைக்கும் ஊழியக்காரர்களுக்கும் மறைத்து காண்பிப்பதை விட்டுவிட்டு உள்ள நிலையை உள்ளபடியே நாம் வாழ பழகுவோம். உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள், இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமை நான் நிறைந்திருக்கும். இன்றைக்கு நாம் நம்மை மனம் திரும்ப அர்ப்பணிப்போம். அவன் வாழ்க்கையில் பன்றியின் தவுட்டை திங்க ஆசைப்படும் போது புத்தி தெளிந்தான். அதை விளக்குனாங்க. அவன் ஆசையாக இருந்தான். அதை விளக்கும் போது தான் புத்தி தெளிகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவன் ஆசைப்பட்ட எதுவுமே அவன் வாழ்க்கையில் நடக்கலை. ஆசைப்பட்ட ஒன்றையும் அடைய முடியல. தகப்பன்ட்ட மட்டும்தான் ஆசைப்பட்டதை அடைஞ்சான். சொத்தை பிரித்து வாங்கிட்டான். மீதி வாழ்க்கையில் ஒன்றும் ஆசைப்பட்டதை நடக்கலை. சில நேரங்களில் நம்ம நல்ல தகப்பனிடத்தில், நல்ல ஆவிக்குரிய தகப்பன்மார்கள்ட்ட, நல்ல ஆவிக்குரியவர்களிடத்தில், இல்லை நம்ம பெற்ற தகப்பன்மார்கள் நல்ல தகப்பனாக இருக்கும்போது அவர்களிடத்தில் அடம்பிடித்து சில காரியங்களை சாய்த்து விடலாம். அவர்களை இழந்து விடுவீர்கள் என்றால் எச்சரிக்கிறேன், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையோடு நான் சொல்லுகிறேன், அவர்களை நீங்கள் இழந்து விடுவீர்கள் என்றால் ரொம்ப அந்த கேடான நிலைமை உங்களுக்கு வந்துவிடும். எச்சரிக்கிறேன். நாம் மனம் திரும்புவோம், புத்தி தெளிய ஒப்பு கொடுப்போம், தகப்பன் வீட்டுக்கு திரும்புவோம். குறைவுகளை நீக்கிறதற்கு தகப்பன் ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும். கர்த்தருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. உங்களுக்கு என்ன குறைவு இருக்கிறது? எங்கே குறைவுபட்டுருக்கிறீங்க? உங்கள் நிலையை ஒற்றுக்கொள்ளுங்க. அவன் செலவழித்த உடனே தகப்பட்ட வந்ததால சேர்த்திருப்பாரு. தேசத்தில் பஞ்சம் வந்தது அறிந்து குறைவுபடும் போது தகப்பட்ட வந்திருந்தாலும் சேர்த்திருப்பாரு. இன்னொரு அந்த தேசத்தின் குடியான்ட்ட வேலைக்கு பன்றிட்ட போன்னு சொல்லும் போதாவது நான் என் தகப்பன்ட்ட வந்திருந்தா கூட அப்போ கூட சேர்த்திருப்பாரு. அவன் அங்கேயே ஒரு வேளை தவிடு கிடச்சிருந்தா அங்கேயே இருந்திருப்பான். அவன் அதுவும் மறுக்கப்படும் போது தான் அவனுக்கு புத்தி தெளியுது. நம்முடைய புத்தி இன்னைக்கு தெளிய வேண்டும். புத்தி தெளிய வேண்டும். இன்னும் சங்கீதம் 34 நீங்கள் பொறுமையாக வீட்டில் வாசிங்க. நம்முடைய நாவையும் காத்துக்கொள்ளணும். நன்மை குறைவுபடக்கூடாது என்றால் நான் வாசித்து விடுகிறேனே. அந்த கடைசியாக ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து இந்த செய்தியின் நிறைவை நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதத்தின் புத்தகம் 34ஆம் சங்கீதம், சங்கீதத்தின் புத்தகம் 34ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். புத்தி தெளியணும், நாக்க காத்துக்கணும். இன்றைக்கி நம்ம அர்ப்பணிப்போம். எனக்கு நேரம் இல்லை, நான் முடிக்கிறேன். உங்களுடைய தியானத்துக்கு நான் விடுகிறேன். இந்த 3 செய்தியும் கேட்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எப்படி நடத்தினார்? கானாவூர் கல்யாண வீட்டில் கர்த்தர் எப்படி செய்தார்? இளையகுமாரனுடைய வாழ்க்கையில் மனம் திரும்பும் போது தான் குறைவுகள் நீங்கினது. நம்மை அர்ப்பணிப்போமா? கண்களை மூடுவோம். தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். நாளில் கேட்ட வேத வார்த்தையின்படி எங்கெல்லாம் வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குறைவுகள் இருக்கிறதோ நீர் புத்தி தெளிய வேண்டும் என்று விரும்பினீர் என்றால் இந்த நேரத்தில், இந்த சத்தத்தை கேட்கிற இந்த நேரத்தில் ஒவ்வொருடைய புத்தியும் தெளியட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நாவை காத்துக்கொள்ளட்டும். தகப்பனாம் உம்மிடத்தில் திரும்பிக் கொள்ளட்டும். பழைய அனுபவங்கள் வேண்டாம், திரும்பட்டும் ஆண்டவரே. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோராஜ்யம் சந்தோஷமா இருக்கிறது. ஒவ்வொருவருக்குள்ளும் தங்களுடைய நிலையை உணர்ந்து மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க. மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் மகிமை. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.